ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்றைக்கி இதில் பார்க்க போகிறது 2022 ஒரு ஸ்பானிஷ் ரொமான்ஸ் காமெடி ட்ராமாக எடுக்கப்பட்ட த கீ கேம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி விஆர் ஓடிடியில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையாங்கிறத இந்த இதில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை ரீசெண்டாக நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மிக்ஸ்அப்னு ஒரு படம் தமிழ் டப்பிங்கோடய ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அதே கதை தான் இந்த படத்துலையுமே. ஒரு பார்ட்னர் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வச்சு தான் இந்த படத்தோட கதையுமே எடுத்திருப்பாங்க. இதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே ஒன்றா படித்தவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே 39லேருந்து 40 வயசுக்கு மேலே ஆகுது. இவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ப்ராப்ளம்னா இவங்களோட பார்ட்னரோட இருக்கிற அந்த எக்ஸ் லைஃப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான சமயத்தில் இவர் கூட படித்த ஒரு பையன் வந்து இப்போ ஊருக்கு புதுசாக வந்திருக்கான். அவன் வந்து ஒரு இன்ஃப்ளூன்சரை வந்து டேட்டிங் பண்ணிட்டு லிவிங் டுகெதரில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள லவ் மேரேஜ் இந்த மாதிரியான ஐடியா இல்லை அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு கப்பலாக இருக்காங்க. அவங்கள பார்த்து இவங்க ஜெலிசியஸ் தான் ஆகிறாங்க. ஸோ இப்போ ஊருக்கு புதுசாக வந்திருக்கோம், ஒரு ரீயூனியன் பார்ட்டி மாதிரி வைக்கலாம்னு சொல்லி ஒரு டின்னருக்காக இவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து அங்கே போகும்போது அந்த 20 வயசு பொண்ணு அவங்க டேட்டிங் பண்ணுறாங்கன்னு சொன்னால அந்த பொண்ணு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கனால ஒரு புதுசாக ஒரு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி கீ கேம் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் உங்கள் எல்லாரோட வீட்டு சாவியும் இந்த பவுலில் போடுங்க. யாராவது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு கீஸ் எடுக்கணும், எடுத்து முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் அவங்களோட தான் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேமை சொல்கிறாங்க. இது என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து தனித்தனியாக இப்போ போயிடுறாங்க. பட் இந்த கேங்கில் இருக்கிற அந்த லேடிஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளே வந்து ஒன்றா பேசி ஒரு முடிவு எடுத்து அவங்களோட ஹஸ்பண்டை இந்த கேமை விளாட்றதுக்கு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் இந்த கேமில் என்ன நடக்குது, ஸோ இவங்க ஒவ்வொருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, கடைசி யார் யாரோட சேர்ந்தாங்க, இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட தான் அந்த கேமை விளாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறுற மாதிரியான ஒரு சமயம் அமையுது. அப்போ இவங்க என்னென்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு வியர்டான ஒரு கேமை இவங்களுக்குள்ளே விளாண்டுட்டு அது ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு கேமாக இல்லை அப்படின்னாலும் இவங்க எடுத்துருக்க அந்த கண்டென்ட்டை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதை நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுலேருந்து அவங்க சொல்ல வர மெசேஜ் அப்படிங்கிறது நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. என்ன இந்த மாதிரிலாம் விளாண்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான படங்களுமே இப்போ அதிகமாக வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு தாட் தான் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது இந்த படத்தை பார்க்கும்போது. பட் இவங்க எடுத்திருக்க அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நல்லாவே கையாண்டிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸுமே அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கனால பெரிய லெவலில் போரிங் இல்லாமல் இந்த படத்தை என்கேஜிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனாலுமே நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபேமிலியோட அந்த படத்தை பார்க்காதீங்க, தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக படத்தோட தமிழ் டப்பிங்குமே லிப்ஸிங்கோட மேட்ச் ஆகிற அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெசேஜை வந்து ஏற்றுக்க மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு லவ் ட்ராமாவை ரெடியாக இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான இந்த கண்டென்ட் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு பேஷன் அப்படிங்கிறனால இந்த ரேட்டிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்களே பார்த்து சொல்லுங்கள்.